கூர்மையான அறிவு. கூர்மையான அறிவு எங்க கிடைக்கும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை, நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை, நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எல்லாரும் அறிவாளியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா நினைப்போம். அறிவாளி ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏன் புத்தகங்களை ஏன் படிக்கணும்? அது படிச்சா அறிவு வருமா? அருமை பெரியோர்களே, கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அந்த புத்தகங்களை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் நாமும் உயர்ந்து நம் வீட்டையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்த முடியும். நீ நூலகத்திற்கு போ அல்லது புத்தக திருவிழாவிற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். ஏன்? அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். நம்மை அறிந்து கொள்வது எப்படி? மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி? உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி? வாழ்க்கையை அறிந்து கொள்வது எப்படி? போராட கற்றுக்கொள்வது எப்படி? தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி? வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி? அத்துணையையும் புத்தகங்கள் சொல்லித்தரும். அதுதான் புத்தகங்களினுடைய பெருமை. அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாம அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். அப்படி என்றால் இத்தனை பேர் சொல்லிவிட்டு சொல்லியிருக்கார்களே, முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளும் பாதுகாப்பு பணிகளிலேயே ஒன்று கல்வி, படிப்பு சொன்னவர் மகாத்மா காந்தி. இத்தனை பேரும் சொல்லிவிட்டு போயிட்டார்கள். இந்த புத்தகங்கள் என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பளினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு வரி, எங்களை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதுதான் இந்த புத்தகங்களினுடைய மாபெரும் சிறப்பு. அதுதான் இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான். அது மட்டுமல்ல நண்பர்களே, எல்லோரும் பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ், தெரியுமா உங்களுக்கு? அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear friends, but becomes more valuable regardless of their physical capacity. A question was asked, what is the biggest regret in your life? Was the talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. நான் உலகத்துல ஒரு பெரிய ஞானி, அறிவாளி, லாரி கிங்னு பேரு. அவன்கிட்ட உன் வாழ்க்கையில நீ சின்ன வயசுல செஞ்ச பெரிய தப்பு என்னடான்னு, எந்த சப்ஜெக்டை கொடுத்தீங்கனாலும் கையில பேப்பர் இல்லாம ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடியவன். அவன்கிட்ட போய் கேட்கறாங்க, நீ செஞ்ச சின்ன பெரிய தப்பு என்ன வாழ்க்கையில் அப்படின்னு. அவன் சொல்றான், புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்க வாய்ப்பு இருந்துச்சு, நூலகத்தில் புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு, நான் படித்த கல்லூரியில் நூலகம் இருந்துச்சு, அவ்வளோ புத்தகம் இருந்து நான் படிக்காம விட்டா தாண்டா நான் செஞ்ச பெரிய தப்புன்னு. எவ்வளவு படிச்சிருக்கலாம்? யார் சொல்றா? உலகத்திலேயே பெரிய அறிவாளியா பேசுறவன் சொல்றான், நான் இன்னும் புத்தகங்களை படிக்காம விட்டது தாண்டா நான் செஞ்ச தப்புன்னு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. அந்த அளவுக்கு இந்த புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும். உங்களுக்காக மட்டும் நான் இதை சொல்லவில்லை, இது அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்ய வேண்டியது. இந்த புத்தக திருவிழா ஒரு தமிழக அரசு நடத்துது. PA ஜெனரல்ல இருந்து, DROல இருந்து, RDOல இருந்து எல்லாரும் வந்து உட்கார்றாங்கன்னா அது சும்மா இல்லை. இந்த பகுதியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் அத்தனை பேரும் சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்றால், சொன்னாங்கல்ல, சாதித்தவன் சாதிக்க விரும்புபவன் புத்தகத்தோடு இருப்பான், சாதித்தவன் புத்தகத்தில் இருப்பான் என்று. அவ்வளவு முக்கியம் அது. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான். ஏன் இதை இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால் பாரதி அழகா சொல்லுவார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு என்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும். இது பாரதிதாசன். ஊர்ல பாத்தீங்கன்னா வாழ்ந்து கட்டமை வீடுன்னு இருக்கும். புள்ள பெரிய வசதியை நினைச்சிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரன் இல்ல, அம்பானி அதானி மாதிரி நினைச்சுக்குவாங்க. புள்ள அப்பாட்ட பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான். நெறி காணாமல் நின்றபடி அடுத்த தலைமுறையில விழுந்துருமா. ஏழை பிள்ளையா இருப்பான், படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருமா. அதனாலதான் பாரதி சொல்லுவாரு,
எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. தமிழ்நாட்டில் எல்லாரும் அறிவாளியா இருக்கான், படிச்சு அறிவுள்ளவனா இருக்கான்னு மற்ற ஸ்டேட்ல உள்ளவன் அல்லது மற்ற நாட்டில் உள்ளவன் பார்த்து அதிசயிக்கிறது எந்த நாளோ அதுதான்டா நன்னாள் சொன்னது பாரதி. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வர வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை அறிவுடையதாக மாற வேண்டும் என்றால் நீங்க படிக்கிறத, நீங்க புத்தகம் வாங்கிட்டு கொடுக்கறத பார்த்து தான் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் இதை நாம் எதிர்கொள்ள முடியும். இந்த புத்தகங்கள் அவ்வளவு முக்கியமானது. கூர்மையான அறிவுங்கிறது இந்த புத்தகங்களிலிருந்து கிடைக்குதுன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மேடையை பாருங்க, நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்கள். இங்க டிஆர்ஓ உட்காந்துருக்காங்க, இங்க வந்து பிஏ ஜெனரல் இருக்காங்க, இங்க ஆர்டிஓ இருக்காங்க, அடுத்து பேச வர்ற பேச்சாளர் இருக்காரு, நான் உட்பட. நாங்கள்லாம் மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்பதால அல்ல, ஒற்றை காரணம்தான். எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையான்னு. ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. ஏன் இவ்வளவு தூரம் நான் ஆத்மார்த்தமா உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன்னா, எங்க அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் படித்தேன், காவல்துறை உயர் அதிகாரியாக மாறினேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இது எதுக்காக இந்த இடத்துல ஞாபகம் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா? இப்போ என்னை அறிமுகப்படுத்திய அற்புதமான தமிழிலே அறிமுகப்படுத்திய அந்த பெண் படிக்கும்போது அவர் சொன்னார், காக்கி உடை அணிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், நிறைய பதக்கங்களை பெற்றார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பெற்ற பதக்கம் உட்பட இப்போது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. படிக்க வேண்டுமா இல்லையா? நம்ம பிள்ளைகள் படிக்க. எவனாவது வந்து படிச்சா பெரியாளடா, படிச்சா மட்டும் என்ன எல்லா வேலையில் இருக்கானா சொன்ன தயவுசெய்து நம்பாதீங்க. படிக்காதவன் யாரா பெரியாள் நீங்க கேளுங்க. உடனே காமராஜர் படிச்சாராம்மா. காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல ஒழிய எவ்வளவு புத்தகங்கள் படித்தாருன்னு அவருக்கு தெரியாது. கலைஞர் படிச்சாராம்மா. கலைஞர் என்னென்னலாம் படிச்சாரு, என்னென்னலாம் எழுதினாரு அப்படின்னு அவனுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்தில் போய் பட்டம் வாங்கலாதான் அவனுக்கு தெரியும். எம்ஜிஆர் படிச்சாராம்மா அப்படி சொல்றான். 10 பேருக்கு மேல சொல்ல முடியாது அவனால. நீங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். ஆனா படித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். இங்க உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேர் தான் இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்கிறார்கள். படிப்பு தான். அதனால எவனாவது புரியாம வந்து சினிமாவில் இருக்கிறவங்கலாம் வந்து நீ எல்லாம் படிக்க வேண்டாம்டா அப்படின்னு சொன்னான்னா அவன் பிள்ளை என்னடா பண்றான்னு கேளுங்க. நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல போய் படிக்க வச்சிருப்பான். தயவு செய்து நம்பாதீர்கள். படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி மேடையில் இறந்தே போனவர் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான்.